இதுல இன்னொரு பிரைட்டர் சைடு நான் சொல்லவா? ரஷ்யா கிட்டே நம்ம என்ன வாங்கியிருந்தோம். இன்னைக்கு ரஷ்யாவுக்கு ரிஃபைன்டு இது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம் தெரியுமா? புதுசா கல்யாணம் ஆன சில தம்பதிகள் அடிக்கடி சண்டை நடக்கும். 2 வீட்லேருந்து போயிட்டு மத்தியத்தில் பேசிட்டு வருவாங்க. எல்லாம் உட்கார வச்சு பேசி முடிச்சு ரைட்டு 2 பேரும் வந்து ஒரு கேண்டில் லைட் டின்னர் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அப்பா சந்தோஷமா போயிட்டாங்க அப்படின்ட்டு இவனு வீட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் ஃபோன் வரும், நான் முதல்ல பொட்டி பொடிக்கோட வரேன், நேற்று தானடா சமரசம் பேசி வச்சேன் அப்படின்னு. லெபனான்ல ஒரு அரசாங்கம் அவங்க இஸ்ரேல் அரசாங்கத்தோட பேசுறாங்க. அவங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க. அவங்கள ஒப்பந்தம் போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார்? இங்கே மேனுஃபேக்சரிங் பேஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏஐ டெக்னாலஜியில் பெரிய ஆளாக இருங்கோ, சிப் டெக்னாலஜியில் பெரிய ஆளாக இருங்கோ, நாளைக்கு நான் ஒரு குண்டு போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான்னா என்ன பண்ணுவீங்க? அப்போது அந்த டிஃபென்ஸ் அப்படின்றதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இவங்களுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? இந்தியாவில் இந்த மாதிரி வளர்றதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் பாஜக ஆட்சியை கவுக்கணும், மோடி மேலே குறை சொல்லணும். அதுக்கு எங்களுக்கு அங்கே சோகா ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவரை வச்சே நாங்கள் பண்ணிடுவோம்னு நினச்சிருக்கிறாங்க. பட்டு அவங்க நம்பிக்கையும் வீணா போகுது. இங்கேயும் அவர் ஏற்கனவே வீணா போட்டார். அவர் யாருன்னெலாம் என்ன கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். இளைய நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யன் ரேஞ்சர் 007 அருண் சார் அடைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். எப்படி சார் இப்போ புட்டின் அவர்கள் என்ன பிளான்ல இருக்கிறாரு? எப்படி உக்ரைனை ஃபுல்லா முடிச்சிடலான்னு பிளான்ல இருக்கிறாரா? இல்லை, ஆக்சுவலா உக்ரைன் வந்து இப்போ ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்காங்க. முக்கியமாக அந்த கிரைமியா அதுலலாம் சப்ளை லைன் எல்லாம் அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க. ரஷ்யாவில் வந்து சில ரிஃபைனரி எல்லாம் வந்து அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. ரிட்டாலியேஷன் அந்த அளவுக்கு கொடுக்குறாங்களா? ஆமாம். இன்ஃபேக்ட் நான் பாலா கிட்ட பேசியிருந்தேன். அதெல்லாம் சொன்னார், ஏதோ ஒரு ஆளுக்கு 20 லிட்டர் அப்படின்ற மாதிரி ஏதோ சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு போதும் அருண், என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான், இட்ஸ் சஃபிஷியன்ட். அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக அதை ரெஸ்டோர் ஆயிரும் அப்படின்னு. என்ன மாதிரி விஷயம் சார் அது? அந்த ஆயில் ரிஃபைனரியை போயிட்டு ட்ரோன் மூலமாக அடிச்சிருக்காங்க டீப் இன்சைடு. ஏன்னா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ட்ரோன் டெக்னாலஜியில் வந்து அவங்க ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த டர்க்கி அவங்களுடைய அந்த பைராக்டர் அவங்களுடைய ஃபேக்ட்ரி ஒன்று இங்கே ப்ரொடக்ஷன் யூனிட் ஆரம்பிக்கிறதா இருந்தது. ரஷ்யா என்ன பண்ணாங்க, ரைட்டு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வருது, அவங்க பில்டிங்லாம் கட்டுனுக்கிறாங்க, ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் வரைக்கும் சும்மா இருந்துட்டு ரைட் அப்படின்னும் போது இவங்க ஆரம்பிக்க போகிறாங்கன்னும் போது அதை போட்டு நசுக்கினாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் இங்கே என்னது அடிக்கல் நாட்டும் போதே அடிச்சிங்கன்னா வேற எங்கேயாவது பண்ண போகிறாங்க அவங்க அப்படின்னு. பட் அவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த டெக்னாலஜியை மட்டும் வச்சுட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரியல் செட்டப்பை வச்சுட்டு இந்த ட்ரோன் டெக்னாலஜியில் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இருக்காங்க அவங்க. இதில் சைனீஸ் ஹேண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்றது பின்னாடி தான் தெரிய வரும். என்ன சார், சைனா வந்து ரஷ்யாவுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னா, இந்த யுத்தம் தொடர்ந்து நடப்பது அப்படின்றது சைனாவுடைய இன்ட்ரெஸ்ட். ஆமாம், அப்போதான் ஏன்னா அப்போதான் இங்கே கம்மியாக கொடுப்பாங்க, இவங்க கிட்ட வாங்குவாங்க, இந்த லெவரேஜ் இருக்கும். அதனால அதையும் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணோம். ஏன்னா சீனாவை வந்து என்றைக்குமே நம்ப முடியாது, ரஷ்யா நிச்சயமாக நம்ப மாட்டாங்க. வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி அவங்களோட வந்து கொண்டு கொடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் இன்னொரு பிரைட்டர் சைடு நான் சொல்லவா? ரஷ்யா கிட்டேருந்து நம்ம என்ன வாங்கியிருந்தோம். இன்னைக்கு ரஷ்யாவுக்கு ரிஃபைன்டு இது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம் தெரியுமா? மந்திரி சொல்கிறாரு, இல்லை நம்ம அந்த இந்தியன் ஆயில் இந்த மாதிரி நிறுவனங்கள் இவங்க கிட்டேருந்து வாங்கலை, மேபி சம் இந்த தேர்டு பார்ட்டி இன்டர்மீடியரி அவங்க மூலமாக வாங்கலாம் அப்படின்னு. டைரெக்டாக ஒரு டீல் இல்லாமல் நம்ம வந்து யூரோப்பில் நிறைய கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி வேற யாரோ ஒரு ஏஜென்ட் மூலமாக வாங்கலாம், அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்தியாவிலேருந்து ஏதோ போகுது அப்படின்றது மட்டும் தெரியுது. ஏன்னா அங்கே ரிஃபைனரி தானே அவங்க அடிச்சிருக்காங்க. க்ரூட் ஆயில் நிறைய இருக்குது. எப்படி க்ரூட் ஆயிலை வந்து வண்டியில் போட்டு ஓட்ட முடியுமா? அது பெட்ரோலியம் டீசல் இப்படி பண்ணால் தானே ஓட்ட முடியும். ஸோ அந்த ரிஃபைனிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் அடி வாங்கினதுனால அவங்க வந்து இப்போ இங்கேருந்து வாங்குறதா செய்தி வந்திருக்கு. இதில் நான் ஏன் பிரைட்டர் சைடுன்னு சொன்னேன்னா, நம்ம வந்து அந்த ஃபுல் கெப்பாசிட்டிக்கு நம்ம ரிஃபைன் பண்ணினுக்கிறோம். நம்ம ரிஃபைனரிஸ்லாம் நம்ம இந்தியாவோட தேவை போகவும் யூரோப்பில் நிறைய நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அதில் உக்ரைன் ரத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வாங்க மாட்டாங்க, நம்ம சுத்தம் பண்ணி கொடுத்தா வாங்கிட்டு இருப்பானுங்க அவங்க. இப்போ நம்ம ரஷ்யாவுக்கு அனுப்புகிறோன்றதுனால ஏற்கனவே இந்த பக்கம் ஈரான் சைடு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக கப்பல்லாம் வந்து நிற்குது. ஸோ ப்ரைஸஸ்லாம் வந்து கடகடன்னு குறைஞ்சிடுச்சிங்க. அப்போது ரஷ்யா என்ன பண்ணணும், இது வரைக்கும் அந்த சண்டை நடக்கும்போது அட்ட ப்ரீமியம் நமக்கு விற்றாங்க, இப்போது மார்க்கெட் ரேட்டை விட இன்னும் கம்மியாக விற்கணும்.
ஏன் தெரியுமா? நீ $70 வித்தியானா அதே $70 வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு திருப்பி பெட்ரோல் கொடுப்பேன். அதே நீங்கள் $60 கொடுத்தீங்கன்னா நாவா $10 கொடுக்குறான்ல அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வச்சுக்கப்பா, நான் $10 குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அங்கேருந்து வாங்குற அத்தனையும் நம்ம ரிஃபைன் பண்ணி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுவும் வந்து இந்தியாவுக்கு பெனிஃபிட் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. இவ்வளோ நாளாக நம்ம ஆயில் வாங்கிட்டு இருந்தோம், நிறைய, அதுவும் அந்த ருபி ரூபல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால நம்ம ரூபா அவங்க கிட்ட நிறைய இருந்தது. அவங்க இங்கே என்ன வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ சொல்லலாம், வாங்கிப்பா நீ க்ரூட் ஆயில் கொடுத்தா நாங்கள் வந்து ரிஃபைண்ட் ஆயில் கொடுக்குறோம். ரிஃபைண்டு பாம் ஆயிலான்னு கேட்காதீங்க, பெட்ரோல் டீசல். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அதை அப்படியே விடுங்க. நீங்கள் பாட்டுக்கு அதை வந்து சரி பண்ணி விட்டு மறுபடியும் அவன் ட்ரோனை விட்டு அடிப்பான், மறுபடியும் நீங்கள் சரி பண்ணணும். அதனால் சொல்லிடுங்க, தம்பி விடு, நாங்கள் சரி பண்ணவே இல்லை, எங்களுக்கு ஆயில் சப்ளை இப்படி வந்துனே இருக்குது, பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நாளைக்கு எந்த ரிஃபைனரி அடிப்பானோ அப்படின்ற கஷ்டம் கிடையாதுல்ல, அடிச்சிக்கோ நாங்களே இழுத்து முட்டோம் அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு. பட் இது அங்கே கொஞ்சம் ஒரு இது இருக்கத்தான் செய்கின்றது. என்ன தம்மா துண்டு உக்ரைன் வந்து இவ்வளோ நாளாக அடி வாங்கியிருந்தாங்க, இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கீவ் மீதான தாக்குதல், இப்போவும் 2 நாளைக்கு முன்னாடி கீவில் போட்டு பொழந்து கட்டியிருக்காங்க. இது வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே போயிட்டு இருக்கிறது? அந்த ஈரான் பிரச்சனை முடியணும். இதில் வேற வந்து பிரிட்டன் சைட்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை அந்த S-500 S-400 நமக்கு கொடுத்தாங்க இல்லையா, அதோட அட்வான்ஸ் வெர்ஷன் S-500 அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அது ஒரு கப்சாவாக இருக்கலாம், அது நிஜமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு. ஏன்னா ரஷ்யா அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கே வேணும், சண்டை மும்முரமாச்சின்னு சொன்னால் அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான தேவை. அதனால் அது வந்து நம்ப முடியாது. பட் இந்த சைஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அது நிறைய நடக்க தான் செய்யும். இனியோ இந்த தடவை வந்து வெயில் வேற ரொம்ப அதிகமாக இருக்குது அங்கே. ரஷ்யாலேயே பாலா புலம்புறான், 31 இருந்ததுயா, நேற்றுக்கு தான் 20 வந்தது அப்படின்னாரு ஃப்ரெண்டு. ரஷ்யா ஓகே கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடுச்சு, பட் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் வந்து அப்படியே வறுத்தெடுத்து நிற்குது. நான் இப்போ சொல்ல ஏண்டாடே, நாங்கள் தான் வந்து சூரியன் எங்களை சுட்டரிச்சுது 5 வருஷமாவா, இல்லை ரொம்ப காலமா, இப்போ ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நீங்களும் அனுபவிங்கடே அப்படின்னு நம்ம சிரிக்க வேண்டியதுதான். ஸோ அந்த வின்டர் செட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிராஸ்டிக் ஆக்ஷன் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் விக்ரம். சார் இப்போ அங்கே எதனால் சார் அந்தளவுக்கு ஹீட்டு? எல்னினோன்ற ரீசன்னாலையா இல்லை மொத்தமாகவே இந்த குளோபல் வார்மிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, இந்த வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்றாங்க, நீங்கள் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறோன்றாங்க, என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த எல்னினோ வந்து வாட்டுன்னு வாட்டுது, என்ன பண்ண போகுதுன்னு ஒன்றும் புரியல. ஏன் இங்கேயே நமக்கு வந்து ஜூலை மாதம் ஆரம்பிச்சிச்சு, இன்னும் வெயில் போட்டு அவனை போட்டு வறுத்தெடுக்கலையா? ஜூலை மாதம் மாதிரியா இருக்குது? அது வேற பாட்டு வேற பாடினாங்க, ஜூலை மாதம் வந்தால், மே மாதம் மாதிரி தான் ஆகுது, ஏன் நீ வேற இந்த நேரத்தில் எஃப்எம்ல இந்த பாட்டு போட்டு கடுப்பேத்துற நீ? ஓகே சார். சார் அதேமாதிரி இப்போது இந்த ஈரான் அமெரிக்கா வார் அது எந்த சிச்சுவேஷனில் போயிட்டுருக்கு சார்? திரும்ப மறுபடியும் அட்டாக் பண்ணிக்கிறாங்க, மறுபடியும் நிப்பாட்டிக்கிறாங்க, என்ன ரீசன், என்னால்? யாருடைய தூண்டுதல், அமெரிக்காவா இல்லை ஈரானா? அது இது வந்து எனக்கு எப்படி தெரியுமா தெரியுது, இந்த புதுசாக கல்யாணம் ஆன சில தம்பதிகள் அடிக்கடி சண்டை நடக்கும், 2 வீட்லேருந்து போயிட்டு மத்தியசம் பேசிட்டு வருவாங்க, எல்லாம் உட்கார வச்சு பேசி முடிச்சுட்டு ரைட்டு 2 பேரும் வந்து ஒரு கேண்டில் லைட் டின்னர் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு, அப்பா சந்தோஷமாக போயிட்டாங்க அப்படின்ட்டு இவனு வீட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் ஃபோன் வரும், நான் முதல்ல பொட்டி பொடிக்கோட வரேன் அப்படின்னு, நேற்று தானடா சமரசம் பேசி வச்சேன் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்குது. அதில் ஜேடி வான்ஸ் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படின்னு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பீரியடில் வந்து நிறைய காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பம்ப் பண்ணி உலகம் முழுக்க ஆயிலை விற்றுந்தாங்க. இப்போ அந்த ரிசர்வ் குறைஞ்சி போச்சு, லோயஸ்ட் இன் மோர் தென் 40 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு அந்த ரிசர்வ் வேணும். அது இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு பெரிய வெஞ்சர்லையும் அட்வென்ச்சர்லையும் இறங்க முடியாது. ஸோ அதனால் அந்த பெட்ரோலியம் ரிசர்வை மறுபடியும் வந்து சேர்த்து வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த டெம்பரரி கேப். இதில் அந்த பையன் ஒழுங்காக நடந்தான்னா ஓகே, இது பரோல் பீரியட் மாதிரி அப்சர்வேஷனில் வச்சுக்கிறோம், ஒழுங்காக நடந்தான்னா ஓகே, இல்லைன்னா மறுபடியும் ரிசர்வ் எல்லாம் ரொப்பிட்டு மறுபடியும் முதல்லேருந்து டப்புக்கு நாங்கள் போட்டு அடிப்போம் அப்படின்றாங்க. பட் இந்த தடவை அந்த ஏதோ ஒரு ஷிப்பில் இவங்க அட்டாக் பண்ணாங்க இல்லையா,
அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய ரிட்டாலியேஷன் அப்படின்றது வந்து சும்மா பேச்சுக்கள்லாம் இல்லை. அவங்களுடைய அந்த மிசைல் ஸ்டோரேஜ், ரேடார் யூனிட்டு அப்படின்னு தேடி தேடி பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலி அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அதை அட்டாக் பண்ணக்கூடிய இருக்கிற இடங்கள்ல அதெல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுடைய பிளான் அப்படின்றது இதுதான். ஒத்து வந்தியானா ஓகே, அப்படி இல்லைன்னா இதை விட பயங்கரமாக இருக்கும். அது முதல்ல நடந்தது ட்ரெய்லர், டீசர், இனிமே தான் மெயின் பிக்சர் அப்படின்றத அமெரிக்கா காமிச்சிட்டாங்க. அது ஈரான் வழிக்கு வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பெருசாலாம் அவங்களால எதிர்த்து நிற்க முடியாது. சும்மா பேசிக்கலாமே தவிர அப்படியே சும்மா அந்த பாகிஸ்தான் மாதிரி ஆய்வு அப்படின்னு விட்டுட்டு இந்த பக்கம் ஒத்து போவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் விக்ரம். ஓகே சார். பட் இருந்தாலுமே வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸோட சிச்சுவேஷன் என்னவா சார் இருக்குது? இப்போ கப்பல்லாம் போக ஆரம்பிச்சிட்டானுங்களா, இல்லை இந்த மாதிரி இன்னும் கப்பம் கட்டிட்டு தான் இருக்காங்களா? வருது. இப்போதைக்கு வந்து காசு வாங்கலைன்றாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அந்த ட்ரோன் அதை வச்சுலாம் நாங்கள் வழி காமிக்கிறோம், நாங்கள் அவ்வளோ தூரம் கூப்பிட்டு வரோம், ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் வாங்குறது கிடையாது. ஏய் அப்படின்றவங்ககிட்ட இல்லைண்ணே நீங்கள் போயிட்டு வாங்கண்ணே அப்படின்றது, இல்லை சில பேரை ஏமாற்றி வாங்குறது, அந்த மாதிரி அது நடந்துட்டு இருக்கு. பட் வெரி ஃபியூ தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கிட்டையும் காசு வாங்குறது கிடையாது. இப்போ அவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த வெனிசுவேலா எர்த்குவேக் அநியாயம் 8 நாள் கழிச்சு ஒருத்தரை காப்பாற்றிருக்காங்க. குழந்தையெல்லாம் அங்கே வந்து இப்போ என்ன போச்சு, அந்த கம்யூனிகேஷன் அடி வாங்கிடுச்சு. எலான் மஸ்க் என்ன பண்ணிக்கிறாரு, உடனே அவருடைய இந்த ஸ்டார் லிங்க் 1 மாதம் நினைக்கிறேன் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ அதை வச்சு அவங்க வந்து வாலண்டியர்ஸ் அதுலேயே வந்து கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேலே காணோம் அப்படின்னு நான் சொல்கிறது. எர்த்குவேக் நடந்து ஒரு 2-3 நாளில் அந்த வெனிசுவேலால இந்த கவர்மெண்ட் மெஷினரி அப்படின்றது எந்த அளவுக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சுன்றது இப்போ தான் தெரியுது. இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா கடகடன் NDRF அப்படின்னு வந்துடுறாங்க. அது ஸ்டேட் ஃபோர்ஸஸும் இருக்குது. அது இல்லாமல் நம்ம வாலண்டியர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு SOP இருக்குது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் எல்லாம் இருக்குது. மெஷினரியும் ரெடியாக இருக்குது. ஆனால் அங்கே அது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அதைத்தான் இப்போ ஜனங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது அந்த ஆயில் அப்படின்றதும் கொஞ்சம் தடைப்படும். இந்த நேரத்தில் இந்த ஹோர்முஸை திறந்து விட்டது கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குது. அவங்க வந்து ரிசர்வ், ஏன்னா வெனிசுவேலா வந்து வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ். அது இப்போ ஃபுல்லாக இவங்க கண்ட்ரோலில் தானே இருக்குது. அண்ணன் ட்ரம்ப் வேறு சொல்லின்னு இருக்கிறார், இங்கே 4 வருஷம் முடிஞ்ச உடனே மறுபடியும் நிற்க முடியாதுன்றாங்க, நான் வெனிசுவேலாவில் போய் நிற்க, அங்கே பிரசிடென்ட் ஆகிடுறேன். இப்போ அங்கே யார் சார் செயல்பட்டுருக்கா வெனிசுவேலா ஹெட்டா? அதே அந்த மதுரோவோட கேபினெட்லேயே இருந்த ஒரு லேடி தான் வந்து அங்கே இருக்காங்க. ட்ரம்ப் வராருன்னு சொன்னால் மாட்டேன் என்ன சொல்ல போகிறாங்க, சும்மா பண்ணிட்டு இருக்காரு, அங்கே போய் நிற்க முடியுமாலாம் கேட்காதீங்க, அது ஒரு ஜோக் பண்ணிட்டு இருக்காரு. பட் நிஜமாவே பண்ணாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்புறம் என்ன ஆகும், அமெரிக்கா வந்து வெனிசுவேலாவுக்கு பணிந்து போக வேண்டும்னு சொல்லுவார் அவர். மேக் வெனிசுவேலா கிரேட் அகைன் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாரு. ஏய் நேற்று வரைக்கும் அங்கே சொல்லியிருந்தேன், ஆமாம் அந்த கட்சியில் இருக்கும்போது அங்கே சொல்லுவேன், இந்த கட்சியில் கூட்டணியில் இருக்கும்போது இப்படி சொல்வேன், வேணா போயிட்டு கிரேக்க தத்துவ ஞானி வைகோவை போய் கேளுங்கடா அப்படின்றாரு அவரு. அவருக்கும் வைகோவை தெரியும். அவர்கிட்ட ஒரு பிரஸ்ல சொல்றாங்க, ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, இந்த மாதிரி வந்து ஈரான் அவங்க வந்து யுத்தத்துல ஒன்னா அப்படி இப்படின்னு இருக்கலாம், பட் நெகோசியேஷன் இந்த மாதிரி வரும்போது அவங்க இது வரைக்கும் தோத்ததே கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர் சொல்லிக்கிறாரு. யாரு 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 யார் சொன்னது? நீங்க தான் சார் சொன்னீங்க இந்த வருஷத்துல. அது அப்போ, இது இப்போ எல்லாம் அவர் பதில் சொல்லலை. மேபி வடிவேலு படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன் அவர். ஓகே சார். அதே மாதிரி இப்போ இந்த இஸ்ரேல் லெபனான் கூடிய அந்த அக்ரிமெண்ட்ஸ் இப்போ என்ன சார் ஆச்சு? அது ஓகே ஆயிடுச்சா இல்லை இந்த மாதிரி? ஆமாம், இதுதான் வந்து ஈரானுக்கு கொச்சல் ஆகுது. நான் ஒத்துக்க மாட்டேன். நீ யார் ஒத்துக்கிறது? லெபனான்ல ஒரு அரசாங்கம் இருக்கு, அவங்க இஸ்ரேல் அரசாங்கத்தோட பேசுறாங்க, அவங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க, அவங்கள ஒப்பந்தம் போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இதுதான் என்னுடைய கேள்வி. உனக்கு என்ன அருகதை இருக்குது? என்னன்னா ஹெஸ்புல்லாவை இவங்க கொண்டு போய் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது லெபனானையும் சேர்த்து தான் அப்படின்னு வேற கண்டிஷன் போட்டுனுக்கிறாங்க. இஸ்ரேல் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. சரி, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் லெபனான் கவர்மெண்டோட அவங்க இப்போ அக்ரிமெண்ட் போட்டாங்க. இப்போ நாளைக்கு எது நடந்தாலும் வித் அப்ரூவல் ஆஃப் த லெபனீஸ் கவர்மெண்ட். அவங்க சொல்றாங்க இவங்கெல்லாம் கொச்சல் கொடுக்குறாங்க அப்படின்ன உடனே இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் அங்கே போய் இப்போ சதர்ன் லெபனான்ல அவங்க இருக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. லெபனீஸ் கவர்மெண்ட்டும் ஏற்றுக்கினாங்க. அப்போ நாளைக்கு அங்கே இருக்கின்ற தீவிரவாதிகளுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கை அப்படின்னாலும் அப்போ வந்து இஸ்ரேலி லெபனீஸ் ஜாயிண்ட் ஆப்ரேஷனாக தான் இருக்கும். ஸோ இஸ்ரேல் மட்டும் பண்ணாதான் பார்த்தீங்களா இவங்க சண்டை போடுறாங்கன்னு சொல்லலாம். டேய், அங்கே இருக்கின்ற லெஜிட்டிமேட் கவர்மெண்ட்டோட அப்ரூவலோட கோஆப்ரேஷனோட அவங்க சண்டை போட்டு இருக்கிறாங்க. உனக்கு என்ன வந்தது? இதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. இந்த பக்கம் காசால இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, இங்கேயும் போயிடுச்சுன்னு சொன்னால் அப்புறம் நாம் என்ன பண்ணுறது? இவங்களை வச்சு தானே, இந்த ப்ராக்சியை வச்சு தானே இவங்க மிரட்டிட்டு இருக்காங்க.
அந்த ப்ராக்ஸி எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒப்பந்தம் போடக்கூடாதுன்னா லெபனான் கவர்மெண்ட் கிட்ட போய் சொல்லு. அவன் நீ சொல்கிறத கேட்பானா? போடா உனக்கு என்னடா இங்கே வந்தது அப்படின்னு சொல்லுவான். லெபனானில் வந்து ஏதோ சரி அவங்களோட ஒத்து போனாலாவது அமெரிக்காலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும், ஃபண்டிங் வரும், ஏதோ ஒன்று நாட்டை இது பண்ணிட்டு போகலாம். வாங்கினே இந்த விஷயம் தீவிரவாதிகளுக்கு துப்பாக்கி தான் வருது, குண்டு தான் வருது. எங்களுக்கு என்ன வருது? எங்கள் ஜனங்க தான் செத்துனுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுனுக்கிறாங்க, எங்கள் ஊர் ஆளுங்க தள்ள குண்டு விழுது. அப்படி தான் அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப கிளவரான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஈரான் எதுவும் கேட்க முடியாதுல்ல, லெபனானில் சண்டை நடக்குதுன்னா அது லெபனான் கவர்மெண்ட் போடுது, அவங்கள நீ கேட்கக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ இஸ்ரேல் பிக்சர்லேயே வராது. ஓகே சார். ஸோ அதேமாதிரி இப்போ ரீசெண்டாக நியூஸ் பார்க்க முடியுது, அதாவது துபாய் யூஏஇ வந்து நம்மள்ட்ட பிரம்மாஸ் வாங்குற மாதிரி ஐடியா அப்படின்ட்டு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிக்கலையா சார்? அதுக்கு என்ன எதிர்ப்பு தெரிவிக்க முடியும்? ஏன்னா அவங்க கிட்ட தான் வாங்கினா ஏதாவது சட்டமா? யாரும் எல்லார்கிட்டேருந்தும் வாங்கலாம், எந்த தப்பும் கிடையாது. இன்ஃபேக்ட் சைனா தான் வந்து ஓப்பனாக சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் அமெரிக்காவுக்கு சரியான போட்டி, நாங்கள் தான் அடுத்த வல்லரசு, உங்களை எக்கனாமிக்கலாக நாங்கள் உங்களை தூக்குறோம் பாருங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஏஐயில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆந்த்ரோபிக் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஃபேபிள் மித்தோஸ் ஏதோ சம்திங் இருக்குது. இதை வந்து அமெரிக்காலேயே கூட இருக்கின்ற வெளிநாட்டவருக்கு ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. காரணம் என்னென்னா, இவனுங்க வந்து ஏராளமான நம்ம ஃபேக் ஐடின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படிலாம் இது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு அதை வச்சு அவங்களுடைய ஏஐ சிஸ்டத்தை அவங்க இன்னும் அட்வான்ஸ்டாக டெவலப் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி இருக்குச்சு சைனா தானே அவங்களுடைய மெயின் கன்சர்னாக இருக்க முடியும். அப்படின்னா பாருங்க, ஏஐ அப்படின்றது ஒரு பக்கம், என்னைக்கு இருந்தாலும் இந்த மேனுஃபேக்சரிங் அப்படின்றது தான் வந்து உலகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு அந்த சைனாவில் கொண்டு போய் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ண பிறகு அதை புரிஞ்சுட்டு இருக்கானுங்க அவனுங்க. இங்கே மேனுஃபேக்சரிங் பேஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏஐ டெக்னாலஜியில் பெரிய ஆளாக இருங்கோ, சிப் டெக்னாலஜியில் பெரிய ஆளாக இருங்கோ, நாளைக்கு நான் ஒரு குண்டு போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணுறான்னா என்ன பண்ணுவீங்க? அப்போது அந்த டிஃபென்ஸ் அப்படின்றதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து முதல்ல அந்த சேட்டலைட் அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜியில் கம்பீட் பண்ண ஆரம்பித்தோம், சாஃப்ட்வேர் டெக்னாலஜியில் கம்பீட் பண்ண ஆரம்பித்தோம். அஃப்கோர்ஸ் வெறும் கோடிங் அப்படின்னு சொல்லலாம், பட் ஸ்டில் இப்போ வந்து முக்கியமாக இந்த டிஃபென்ஸ் செக்டார், ஃபார்மா செக்டாரில் ஏற்கனவே நம்ம வந்து கலக்கின்னுக்கிறோம். 3 விஷயங்கள் விக்ரம் அமெரிக்காவுக்கு எரிச்சல் கொடுக்கறது. ஒன்று வந்து மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ், அடுத்தது ஃபார்மா செக்டார், அடுத்தது ஃபின்டெக் செக்டார் அப்படின்னு சொல்லி ஃபைனான்ஸ் டெக்னாலஜி. இந்த நம்ம ருப்பே இருக்குது பாருங்கள், இது கலகினுக்குதுங்க. இப்போ நிறைய ஈஃபில் டவர் போகிறதானா சொல்லுங்கள், அங்கே ஜிபே பண்ணலாம் நீங்கள். ஆமாம், நம்ம யூபிஐயில் பே பண்ணலாம். ஃப்ரான்ஸில் இன்னும் நிறைய இதுக்கு டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் யூரோப்பில் நிறைய கண்ட்ரிஸோட பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. இனிமேல் வந்து அங்கே இருக்கவங்க யூபிஐயில் அனுப்பலாம், நீங்கள் அவங்களுக்கு யூபிஐயில் பணம் அனுப்பலாம், அந்த மாதிரி. இப்போது அந்த அவங்க இந்த விசா மாஸ்டர் அவங்க தானே கிங்கு. இப்போ அதை நம்ம அப்படியே ஆட்டங்காண வச்சிட்டோமா. இது ஃபின்டெக்கு. அடுத்தது ஃபார்மா செக்டாரில் ரொம்ப வருஷமாக நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம், ஜெனரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் வந்து கேன்சர் ட்ரக்குக்கு தட்டுப்பாடு அப்படின்னா நம்மக்கிட்ட தான் வந்துக்கிறாங்க, அனுப்புங்க அப்படின்னு. ஜெனரிக் நம்ம அனுப்புகிறோம். இப்போ அடுத்தது மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ். இதுலையாவது நாங்கள் கிங்குன்னு சொல்லியிருந்தாங்க, அப்படி போய் ஓரமாக உக்காரு அப்படின்ட்டோம் நம்ம. அப்போ நம்மளுடைய மிசைல்ஸ் ஏன் சைனா இதில் த்ரெட் இல்லை அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய டெக்னாலஜி என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துன்னுக்கிறோம். அங்கேருந்து வாங்கினவெல்லாம் ஐயா இது நல்லா இல்லைப்பா அப்படின்னு திருப்பி கொடுத்துன்னுக்கிறோம். அதையும் நம்ம பார்க்குறோம். வேற நம்மளுது எஃபெக்டிவாக இருக்குது, ப்ரூவன் டெக்னாலஜி போட்டு காமிச்சிக்கிறோம் நம்ம. ஸோ இதுலேயும் அவங்க வந்து போட்டிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தான் சைனாவை விட நம்ம மேலே குறி வச்சுருக்கிறாங்க. புரியுதுங்களா? பட் இதை வந்து யூஏஇ கிட்ட வந்து நீங்கள் வந்து முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தேவை, அவங்களுடைய சேவிங்ஸ் உங்களுக்கு தேவை. அதனால் இந்தியாவில் என்ன பண்ணலாம், இவங்களுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? இந்தியாவில் இந்த மாதிரி வளர்றதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் பாஜக ஆட்சியை கவுக்கணும், மோடி மேலே குறை சொல்லணும். அதுக்கு எங்களுக்கு அங்கே சோகா ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவரை வச்சே நாங்கள் பண்ணிடுவோம்னு நினச்சிருக்கிறாங்க. பட்டு அவங்க நம்பிக்கையும் வீணாக போகுது. இங்கேயும் அவர் ஏற்கனவே வீணாக போட்டார். அவர் யாருன்னெலாம் என்ன கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். ஓகே சார். சரி, கடைசியாக ஒன்று ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் ரீசெண்டாக வந்திருந்தாங்க. இதனால் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்தின விஷயங்கள்ல? தக்காச்சி நீ இனிமே என் தங்கச்சி. சரி, நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா. இந்த பயோ அம்மோனியா, பயோ மெத்தனால், அதெல்லாம் வந்து இப்போ மெத்தனால் நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய தொழிற்சாலைகள் வரப்போது. ஜாயிண்ட் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்,
ஏன்னா ஜாப்பனீஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு ஒரு உச்சத்தில் இருக்கின்ற டெக்னாலஜி. அவங்க வந்து நம்ம இல்லை எல்லாத்தையும் நம்ம வந்து அவுட் சோர்சிங் அமெரிக்கா கிட்ட கொடுத்துட்டோன்றதுனால ஒதுங்கி இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு அங்கே பண்ணுறதை விட இங்கே நம்ம பண்ணுறோன்னும் போது ஏற்கனவே ஒரு பேஸ் இருக்கு. நம்மளுடைய அந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அதையும் வந்து அவங்க இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். அது என்ன சொல்றது, 2 பேரும் சேர்ந்தா வின் வின் சிச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். எப்படி ரஷ்யாவோட சேர்ந்து நம்ம பிரம்மோஸ் இது பண்ணமோ அதே மாதிரி ஜாப்பனீஸ் டெக்னாலஜி அதனுடைய இது என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜாப்பனீஸ் டெக்னாலஜி. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அதை வந்து அமெரிக்கா கண்ணில் குத்துற மாதிரி நம்மளால இன்னும் டெவலப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வாட் இஸ் தட் சொன்னா இல்லையா, இந்த பயோ அமோனியா அந்த மாதிரின்னு. அதுக்கப்புறம் அந்த கார் தொழிற்சாலை அப்படின்னு நிறைய வருது. இன்வெஸ்ட்மெண்ட் வருது முதல்ல. ஏன்னா இன்னைக்கு டாலர் விலை அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு, டாலருக்கான தேவை அதிகமாக இருக்கு சில சிக்கல்கள்னால. ஏன்னா அந்த பெட்ரோல் விலை அதிகரிச்சு அப்படின்னு இப்போ அங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னு சொல்லும்போது ஓரளவுக்கு அந்த மற்ற விஷயங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால் மீட் அவுட் பண்ண முடியும். ஜப்பானுக்கும் இது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா அங்கேயே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இங்கே வந்து தேவையானதெல்லாம் இது பண்ணிட்டு ஏதாவது வேணும்னா இங்கேருந்து நம்ம அங்கே எடுத்துகிட்டு போகலாம். கூடவே வந்து சத்தம் காட்டாமல் நாளைக்கு ஒரு பிரச்சனை சீனாவோடனா பிரம்மோஸை வாங்கி கொண்டு போய் நிறுத்திக்கலாம். யாரும் கேட்க முடியாது. இல்லை பிரம்மோஸ் மாதிரி ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன் தயாரிச்சுட்டு ஜாயின்ட் ப்ரொடக்ஷனுங்க, அதனால் நீங்கள் இங்கே வாங்குறேன்னு சொல்லாதீங்க, அமெரிக்கா கிட்ட சொல்லலாங்க. ஸோ அதனால் இது வந்து 2 பேருக்குமே ஒரு அட்வான்டேஜியஸ் சிச்சுவேஷன் தான். ஓகே சார், அற்புதம் நல்லா கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான திலேபலம் மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.